பார்த்துட்டு இருக்கேன். இந்த பிள்ளை இப்படியே தான் உட்காந்துருக்கேன். இந்த ஜூஸை குடித்தா இல்ல அப்பத்தா, எனக்கு எதுவும் வேண்டாம். நானும் வந்ததுல இருந்து பார்த்துட்டு இருக்கேன். இந்த தூண்கள்லயே சாஞ்சி உட்காந்துட்டு இருக்கேன். என்னதான் நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல? நான் எத்தனை தடவை உன்னை இங்க வான்னு கூப்பிட்டுருக்கேன், அப்பெல்லாம் வர மாட்டேன்ட்டேன். ஆனா இப்ப என்னடானா இப்படி கோச்சிட்டு வந்திருக்க. என்ன தென்றல் இதெல்லாம்? அப்பத்தா ப்ளீஸ், நான் எல்லாத்தையும் மறக்கணும்னு நினைக்கிறேன். என்னை திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்தாத அப்பத்தா. அப்படி என்ன நடந்துருச்சுன்னு நீ இப்படி வந்து உட்காந்துட்டு இருக்க தென்றலே? என்ன கேட்டான்னு தெரியுமா? நீ பண்ணதும் தப்பு தானே. கட்டின புருஷங்கிட்ட எல்லாத்தையும் சொல்லணுமா இல்லையா? நான் சொல்லத்தானே நினைச்சேன். சொல்லக்கூடாதுன்னு அப்படியே மறைச்சு வச்சிருந்தேனா என்ன? நல்லது தானே நினைச்சேன். மலருக்கும் மாமாக்கும் கல்யாணம் நல்லபடியா நடக்கணும் தானே நினைச்சேன். நான் நினைச்சதுல ஏதாவது தப்பு இருக்கா? நீயே சொல்ல அப்பத்தா. நீ செஞ்சது தப்புன்னு நான் சொல்ல வரல. ஆனா உன் புருஷங்கிட்ட உண்மையை மறைச்சது தப்பு தானே. நான் என்ன பண்றது நீயே சொல்லு. இப்ப நடந்த மாதிரி அப்ப நடந்திருந்தா மலருக்கும் மாமாக்கும் கல்யாணமே நின்னு போயிருக்கும். என்ன பாருங்க எப்படி வெறித்தனமா கொலை பண்ண போறேன்னு அருவாளெல்லாம் தூக்கிட்டு போனா. பத்தாததுக்கு என்னென்ன பண்ண. நான் சொல்ல வரதை கேட்கவே மாட்டேன்ட்டான். சரி விடு, அதுக்காக ஒன்றும் பண்ண முடியாது. ஏதோ நடக்கிறது நடந்துருச்சு. உன் புருஷன் இல்லாம நீ இருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும் தென்றலே. அதனால தானே ஆஸ்பத்திரில இருந்து வந்ததுல இருந்து முகத்தை ஒரு மாதிரி வச்சிட்டு இருக்க. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா என்ன? அதெல்லாம் இல்ல, நான் இல்லாம இருந்துக்கிருவேன். ஏதோ ஒரு கோவத்துல பேசுற. அவன் உன்னை அடிச்சுட்டான், அந்த கோவத்துல தானே இப்பெல்லாம் பேசுற நீ. அவன் என்னை அடிச்சான்றதுக்காக நான் பேசல. என்னை புரிஞ்சுக்கலன்ற ஒரு மன வருத்தம் தான் எனக்கு. சரி விடு, புருஷன் பொண்டாட்டினா 1000 பிரச்சனை வரத்தான் செய்யும். அதுக்காக நீ அவன்கிட்ட பேச மாட்டேன் இங்க வந்து உட்காந்துட்டா என்ன அர்த்தம்? இப்ப நீ போறியா என்ன? எதுக்கு எடுத்தாலும் ஏதாச்சும் சொல்லிக்கிட்டே இருக்க. சரிதா, நான் ஒன்னும் சொல்லல. இந்த ஜூஸை வாங்கி குடி. எனக்கு எதுவும் வேண்டாம், நீ போ. உனக்காக இல்லாட்டினாலும் வயிற்றுல இருக்க பிள்ளைக்காகவாவது இதை குடிச்சு தானே ஆகணும் தென்றலே. குடித்தா. என்னமா சொல்றோம் பேத்தி? என்ன சொல்லுவா? ஜூஸ் குடினா குடிக்க மாட்டேன்றா. சாப்பாடு சாப்பிட்றீனாலும் அதுவும் வேணான்றா. எனக்கு எதுவும் வேணா, என்னை இப்படியே விடுங்க, நான் பாட்டுக்கு எப்படியும் போறேன் அப்படின்ற உன் மக. என்ன தென்றலே? அப்பா ப்ளீஸ், நான் கொஞ்சம் தனியா இருக்கணும். வயிற்றுல குழந்தைய வச்சுக்கிட்டு இப்படிலாம் பண்றது சரியா? நீயே சொல்லு. அதுக்காக அவன் என்ன வேணா பண்ணுவான், நான் ஒண்ணுமே செய்யக்கூடாதா? அப்படி சொல்ல வரல. நீ இங்கதானே இருக்க, சந்தோஷமா இரு. என்னென்ன வேணுமோ கேட்டு வாங்கி சாப்பிடு. யாரு வேணான்னு சொன்னா? நீ சந்தோஷமா இருந்தாலே அதுவே போதுமே தென்றலே. எங்க அப்பா வீட்டுல தானே இருக்க, சந்தோஷமா நீ இருந்தா அதுவே அப்பாவுக்கு போதும் தென்றலே. அதை விட்டுட்டு இப்படி எதையும் சாப்பிடாம வைக்காம மூஞ்ச தூக்கி வச்சுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? நீயே சொல்லு. இது உனக்கும் நல்லது இல்ல, உன் வயிற்றுல வளர்ற குழந்தைக்கும் நல்லது இல்ல தென்றலே. அப்பத்தா கொடுக்கறத வாங்கி சாப்பிடு. உனக்கு என்ன வேணுமோ கேளு, அப்பா நான் இருக்கேன், எல்லாமே செஞ்சு தருவேன். எனக்கு எதுவும் வேண்டாம்ப்பா. யாரா உன் மக அப்படிலாம் இருந்தா 1 வருஷத்துக்கு வரமாட்டா. இவளை கூட்டு போய் புருஷ வீட்டுல விட்டுட்டு வா, அப்படின்னாதான் அடங்கும். நீ வேற சும்மா இருமா. அதுவே ஏதோ ஒரு மன வருத்தத்துல இங்க வந்து இருக்கு. 2-3 நாள் ஆகட்டும், எல்லாம் சரியா போயிடும். அப்புறம் அதுவே புருஷ வீட்டுக்கு தானா தேடி போயிடும். ஆமா, நீ நினைச்சுக்கிட்டுறா இவ இப்படியே தான் இருக்க போறா பாரு. விடு, அப்படியே இருந்தாலும் பரவாயில்ல. நீ எல்லாம் ஒரு அப்பனாடா, அப்படியே இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இருக்க. என்னடா நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? புள்ள புருஷ வீட்டுல சந்தோஷமா இருக்கணும்னு நினைப்பு இருக்கா இல்லையா? என்னம்மா நீ என்னமோ ஒரே தான் அத்து விட்டு வந்த மாதிரி பேசிட்டு இருக்க. 2-3 நாள் இருக்க போகுது, ஏன் 1 மாசம் 2 மாசம் கூட இருந்துட்டு போகுது. அதனால உனக்கு என்ன பிரச்சனை? அப்படி கேளுங்கப்பா. இந்த அப்பத்தாக்கு நான் இங்க வந்ததே பிடிக்கல. நான் அப்படி நினைப்பனாடி நினைக்கிற ஆளா? நீயே சொல்லு, என்னையே அப்படிலாம் பேசிட்டு இருக்க. இங்க நான் முன்னமே கூப்பிட்டப்பல நீ வந்தையா? என் புருஷன் இல்லாம இருக்க மாட்டேன், என் அத்தை மாமா இல்லாம இருக்க மாட்டேன், இதுதான் என் குடும்பம், அப்படி இப்படி நீ எப்படி வாய் சாப்பிட அடிச்ச. இப்ப என்னன்னா இப்படி வந்து உக்காந்துட்டு இருக்க. ஏன்டி இப்படி பண்ற? பாத்தியா இப்ப கூட நீ என்ன விரட்டணும்னு தான் நினைச்சிட்டு இருக்க. அப்பெல்லாம் ஒன்னும் நினைக்கல. உங்க அப்பன் சொன்ன மாதிரி இந்த ஜூஸை குடி, என்ன வேணுமா கேட்டு வாங்கி சாப்பிடு. உங்க அப்பா இருக்கியான், என்ன வேணுமா கேளு வாங்கி தர போறியா. அதை விட்டுட்டு எதுவும் சாப்பிட மாட்டேன் செய்ய மாட்டேன் நான் இப்படியே தான் இருப்பேன்னா அரைஞ்சு பல்லெல்லாம் கழட்டி பிடியும் பார்த்துக்க. அவன் அங்க அடிக்கிறான் தான் நான் இங்க வந்து இருக்கேன். நீ என்னடா நீ அடிப்ப போல, நான் எங்கதான் போறது? சின்ன பிள்ளைத்தனமாவே இருக்கியே தென்றலே. ஒண்ணு தெரிஞ்சப்பா நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். அப்பத்தா வெளியே யார்கிட்டையும் சொல்லவும் முடியாம உள்ளுக்குள்ள வச்சிருக்கவும் முடியாம எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு தெரியும். அழுகாதடி. ஆனா இவனுக்கு அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல. நான் உண்மையை சொல்லல, அதுதான் உனக்கு பிரச்சனை. இவ எப்படி இதை ஹேண்டில் பண்ணிருப்பா அப்படின்ற ஒரு எண்ணமே இல்ல. இப்ப என்ன, நான் அவங்கிட்ட உண்மையை மறைச்சது தப்பு
ஆனா ஏன் மறைச்ச, எதுக்காக மறைச்சேன்னு ஒரு வார்த்தை என்கிட்ட கேட்டிருக்கலாம்ல. நான் அவனுக்கு உண்மை இல்லாம இருக்கேன். அப்பத்தான் யாரடி அப்படி சொன்னது? அப்படிலாம் இல்லடி ராஜாத்தி. அவன் தான் அப்படி சொல்றான். அவனுக்கு மட்டும்தான் குழந்தை மேல அக்கறை இருக்கான், எனக்கு அக்கறையே இல்லையா. சரி விடு, எதுக்காக இப்படி அழுதுட்டு இருக்க? என்ன அவன் அடிச்சது கூட எனக்கு பெருசா தெரியல. ஆனா ஏன் இப்படி பண்ணேன்னு ஒரு வார்த்தை என்கிட்ட கேட்டிருக்கலாம்ல. சாரிடி தென்றல், தப்புதான். ஆனா என்கிட்ட என்ன ஏதுன்னு கேட்க கூட அவனுக்கு தோணல. சரி விடுமா, மாப்பிள்ளை ஏதோ கோவத்துல பண்ணிருப்பாரு. என்ன கோவம்? என்ன கோவம்? என்னை புரிஞ்சுக்கிறாத அளவுக்கு அவனுக்கு என்ன கோவம்? நான் நினைச்சிட்டு இருந்தேன் நான் எப்படி அவனை புரிஞ்சு வச்சிருக்கணும், அதே மாதிரி அவனை என்ன புரிஞ்சு வச்சிருப்பான்னு. இப்பதான் தோணுது நான் நினைச்சதெல்லாம் தப்புன்னு. நினைக்கிறது உண்மைதான் தென்றல். நீ என்ன புரிஞ்சு வச்சிருக்க அளவு கூட நான் ஒன்ன புரிஞ்சு வச்சிருக்கேன். நான் கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போகக்கூடாதுன்னு தானே நீ எப்படிலாம் பண்ண. அது மட்டும் இல்லாம அவருக்கும் சரவணனுக்கும் கல்யாணம் நல்லபடியா நடக்கணுன்றதுக்காகத்தான் இப்படிலாம் பண்ணேன். நான் ஒரு மடையன், உங்ககிட்ட நான் பொறுமையா கேட்டிருக்கணும். ஏன் தப்பு தான். சாரிடி, என்னோட முட்டாள்தனம் தான். என்னோட முட்டாள்தனத்தால தான் இந்த பிரச்சனை இவ்வளவு தூரம் வந்து நிக்குது. வாங்க மாப்பிள்ள. வாப்பா. ஆமாம்மாச்சி. அம்மா எனக்கு கொஞ்சம் வெளியே வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன். சரிப்பா, எனக்கும் சமையல் கட்டுல வேலை இருக்கு, நான் போய் சமையல் வேலையை பார்க்கறேன். சரிம்மா. தம்பி காப்பி தண்ணி குடிக்கிறியா? இல்லம்மாச்சி வேண்டாம். இரு, நான் காப்பி போட்டு எடுத்துட்டு வரேன். அம்மாச்சி வேண்டாம். எந்த மூஞ்ச வச்சுட்டு இப்ப என்ன பார்க்க வந்திருக்கான்? ஐயோ, என்னது இப்படி ஒத்தையில விட்டுட்டு போயிட்டாங்க. இதுக்கு மேல இங்க உட்காந்துருக்க கூடாது. இல்ல எந்திரிச்சு போயிடாத. யாரும் என் கூட பேச தேவையில்ல. தென்றல், தென்றல் என்ன பாருடி. யாரையும் என்னால பார்க்க முடியாது. நான் பண்ணது தப்புதான். நீ பண்ணது தப்புதான், அதை வந்து என்கிட்ட ஏன் சொல்ற? அடி பாவி, சாரிடி. சாரிய போய் குப்பையில போடு. தென்றல், இங்க உட்காந்துருக்காத, ஒழுங்கு மரியாதையா எந்திரிச்சு போயிரு, இல்ல நான் எங்கேயாச்சும் போயிருவேன். தென்றல், பேசாம போயிரு அஸ்வின். சாரி தென்றல், நான் பண்ணது தப்புதான். ஒழுங்கு மரியாதையா கையை எடு அஸ்வின். நான் எப்பயும் போல இருக்க மாட்டேன், என்ன பண்ணுவேன்னு உனக்கே தெரியும். நீ கோவப்படுறதுல நியாயம் இருக்கு, நான் தான் உன்னை புரிஞ்சுக்கல. தெரியுதுல, அப்புறம் ஏன் இங்க வந்த? பேசாம எந்திரிச்சு போயிரு. சாரிடி, என் செல்லம்ல, என் கட்டில, என் வைரம்ல. ஆமா ஆமா, ரொம்ப முக்கியம். பேசாம போயிரு அஸ்வின். இப்பெல்லாம் பேசினா உன் பின்னாடி மயங்கி வந்துருவேன் நினைக்காத. என்னை பத்தி உனக்கு தெரியல தென்றல். தெரிஞ்சிருந்தோம் இப்பெல்லாம் ஏன் பேசுற? எனக்கு கஷ்டமா இருக்குடி. ஓஹோ, நான் அப்படி பேசுறதுனால உனக்கு கஷ்டமா இருக்கு. நீ என்ன பேசுனதுனால என் மனசெல்லாம் கஷ்டமா இல்ல. ஏன்னா எனக்குள்ள இருக்கிறது கல்லு பத்தியா, அதனாலதான் எனக்கு கஷ்டமா இல்ல. தென்றல், கையெடு. நான் உன்னை அடிச்சிருக்க கூடாதுதான், தப்புதான். ஆமா, நீ என்ன அடிச்சதுனாலதான் நான் இங்க வந்து உட்காந்துட்டு இருக்கேன் பத்தியா. சாரிடி, நான் தெரியாம தானே பண்ணேன். அப்ப நான் எல்லாம் தெரிஞ்சுதான் பண்ணனா? ஏன் தப்புதான் அஸ்வின், உன் குடும்பம் நல்லா இருக்கணும்னு நான் நினைச்சேன் பத்தியா, அது ஏன் தப்புதான். மத்த பொண்ணுங்கள மாதிரி குடும்பத்தை விட்டுட்டு தனியா பிரிச்சு கூட்டு போனோம், நம்ம மட்டும் தனியா வாழ்ந்தா சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிற பத்தியா, அதுதான் நான் பண்ண தப்பு. ஏன்டி இப்பெல்லாம் பேசுற? நீ எப்படி பேச சொல்ற? என் அப்பத்தாவையும் என் அப்பாவையும் விட்டுட்டு உன் கூட உன்னை நம்பி வந்தேன் பத்தியா. எனக்கு நீ சரியான தண்டனை கொடுத்துட்ட அஸ்வின். ஏன்டி இப்பெல்லாம் பேசுற? இப்பெல்லாம் பேசாதடி. உனக்கு எப்படி இந்த விஷயம் தெரிஞ்சுச்சோ அதெல்லாம் எனக்கு தெரியாது அஸ்வின். ஆனா நீ எதையுமே யோசிக்காம கோவப்பட்டது கூட எனக்கு தப்பா தெரியல அஸ்வின். ஆனா ஒரு வார்த்தை சொன்னா பத்தியா, உனக்கு நான் உண்மையா இல்லைன்னு இதுல இருந்தே தெரியுது நான் மனசுல எந்த இடத்துல இருக்கேன்னு. அது நான் கோவத்துல பேசுனது தென்றல், அத போய். கோவத்துலதான் அஸ்வின் மனசுல இருக்க உண்மையெல்லாம் வெளியே வரும். உனக்கு தானே உன் குழந்தை மேல நிறைய அக்கறை இருக்கு. நான் என்ன பண்றேன், உன் குழந்தைய பத்தி ஒன்றையே கொடுத்துட்றேன், நீ எப்படி வளர்க்கணுமோ வளர்த்துக்க. ஆனா நான் அங்க வருவேன் மட்டும் நீ நினைக்காத. எப்பெல்லாம் சொல்லாத தென்றல். அதுதான் உண்மை அஸ்வின். நான் காலில் கூட விழுகிறேன் தென்றல், இப்பெல்லாம் பேசாத. நீ அழுது உருண்டு பறண்டாலும் நான் இனிமே உன் கூட வரமாட்டேன் அஸ்வின். என் கோவத்துல பேசினாலும் இப்படி எடுத்துக்காதடி. இல்ல அஸ்வின், எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஏன்டி இப்பெல்லாம் பேசுற? உனக்கு தேவை உன் குழந்தை நல்லபடியா பிறக்கணும், அவ்வளவுதானே. என்னை பத்தி உனக்கு என்ன பிரச்சனை? அப்படிலாம் இல்லடி, நீயே சொல்லு. நான் இது தவிர வேற ஏதாவது தப்பு பண்ணிருக்கேனா? இது கூட ஏதோ கோவத்துல பேசினதுதான், அதுக்காக இப்படிலாம் செய்யாத தென்றல், என்னால தாங்க முடியாது. எனக்குன்னு இருக்கிறது நீ மட்டும்தான், நீ இல்லாம என்னால இருக்க முடியாதுடி. நான் பண்ணது தப்பு தான். கல்யாணம் ஆகி இவ்வளவு நாள் ஆச்சு, உன்னை நான் கொஞ்சம் கூட சந்தோஷமா வச்சிருக்கலையே தென்றல். அதெல்லாம் ஒரே நிமிஷத்துல உன் கோவத்துல எல்லாத்தையும் உடைச்சிட்டியா அஸ்வின்.
இதுக்கு மேல என்னால முடியாது. கோவத்துல பேசின வார்த்தைய நான் இவ்வளவு தூரம் கொண்டு வர தென்றல். எனக்கு நீயும் முக்கியம், நம்ம குழந்தையும் முக்கியம். ஓஹோ, அப்படியா? அப்படி நினைக்கிறவன் தான் அன்னைக்கு அப்படி பேசுனியா? சம்மந்துட்டு இருக்கவன்னா எனக்கு இல்லாத அக்கறையா உனக்கு இருந்துற போது. தென்றல், மூட அஸ்வின், தயவு செஞ்சு இங்க இருந்து போயிரு அஸ்வின். அப்ப என்ன நீ மன்னிக்க மாட்டியா? என்ன வேணா பண்ணு தென்றல், என்ன அடி, என்ன திட்டு, என்ன வேணா பண்ணு. ஆனா அது நம்ம வீட்டுல வந்து பண்ணு. இப்படி என்கிட்ட பேசாம இங்க வந்து உட்கார்ந்து இருக்காது தென்றல். உனக்கே தெரியும், நீ இல்லாம நான் ஒரு நாள் கூட இருந்ததில்ல. ஆனா நீ இப்ப இங்க இப்படி வந்து உட்கார்ந்துட்டு இருந்தா என்ன அர்த்தம் தென்றல்? என்ன அர்த்தம்னு உனக்கே தெரியும். சும்மா சும்மா பேசி என்ன கூட கொஞ்சம் அழுக வைக்காத அஸ்வின். தயவு செஞ்சு இங்க இருந்து போயிரு. ஏன்டி இப்படி என்ன வார்த்தையால கொல்ற? ஆமா ஆமா, நீ பேசுனதெல்லாம் உனக்கு தெரியாது. நான் பேசுறது மட்டும்தான் உன்னைய கொல்ல எல்லாம் செய்யும். இப்ப என்னதான் நீ சொல்ல வர? என்னால அங்க வர முடியாது. சரி விடு, நீ கோவத்துல இருக்க, அதனாலதான் இப்பெல்லாம் பேசுற. 2-3 நாள் ஆனா நீ உன் கோபமெல்லாம் குறையும். எத்தனை நாள் ஆனாலும் இதே பதில் தான். எனக்கு தெரியும் தென்றல், நீ என்னை விட்டு இருக்க மாட்டேன், நான் உன்னை விட்டு இருக்க மாட்டேன். இந்த கோவம் எத்தனை நாள் நானும் பாக்குறேன். மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு வாரம் இருக்கலாம். இதுதான் உன் நினைப்பு. இவன் நம்மளை விட்டு எங்க போயிட போறா? எப்ப பார்த்தாலும் நம்ம கூட தானே இருக்கா அப்படின்ற ஒரு நினைப்பு தானே உனக்கு? நான் அப்படி சொல்லல தென்றல். என்ன எப்படி சொல்ற? நம்மள கல்யாணம் பண்ணிட்டா நம்ம என்ன சொன்னாலும் கேட்டுக்கிருவா, நம்ம மேல பாசமா இருக்கா, நம்மளை விட்டு எங்கேயும் போக மாட்டா, அதனால நம்ம என்ன வேணா பேசலாம் அப்படின்ற ஒரு நினைப்பு தானே உனக்கு? ஒரு தடவை நான் தப்பு பண்ணேன்றதுக்காக இப்பெல்லாம் பேசாத தென்றல். ஏதோ கோவத்துல பேசிட்டேன்னு தானே சொல்றேன், அதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்க. என் மேல தப்புதான், நான் இல்லைன்னு சொல்லல. நீ சொல்லி எதையாவது நான் செய்ய மாட்டேன்னு சொல்லியிருக்கனா? நீயே சொல்லு. என் மேல தப்புனா உன் மேலையும் தப்பு இருக்கு. நீ இந்த விஷயத்த என்கிட்ட பொறுமையா எடுத்து சொல்லியிருக்கலாம். எப்படி இப்ப தெரிஞ்சுச்சே? அத மாதிரி அறுவாளை தூக்கிட்டு வெட்டுறேன் குத்துறேன்னு போவ. இப்ப நான் போய் வெட்டிட்டேனா என்ன, குத்தி கொன்னுட்டேனா என்ன? நீ நினைச்சதும் தப்பு இல்ல, நான் நினைச்சதும் தப்பு இல்ல. ஏதோ என்னோட மடப்புத்தி, அதனால இப்படி பண்ணிட்டேன். அதுக்காக இப்படிலாம் பண்ணாதடி. சாரியும் கேட்டுட்டேன், அதுக்காக இப்படிலாம் பண்ணாதடி. நீ எனக்காகத்தான் இப்படி பண்ண, நம்ம குடும்பத்துக்காக தான் இப்படி பண்ணேன்னு எனக்கு என்ன தெரியும் தென்றல்? நீ என்கிட்ட மறைச்சிட்டேன்ற ஒரு கோவத்தை தவிர எதையுமே நான் மனசால பேசல தென்றல். ஐயோ, புள்ளைய அழுக வச்சுட்டாளா? இங்க பாரு அஸ்வின், அம்மாச்சி, அவ ஒரு கிறுக்கித்தனமா எதையாவது பேசிட்டு இருப்பா. அவ பேசுறத கேட்டு நீ எதுக்கு அழுதுட்டு இருக்க? ஆமாமா, என்ன பார்த்தா உனக்கு கிறுக்கி மாதிரி தான் தோணும். நீ பேசாம இருயா, நீ கவலைப்படாம வீட்டுக்கு போ. என்ன ஒரு நாள் இல்லாட்டினா 2 நாள்ல அவளே உன் வீட்டுக்கு வந்துருவா. ஆமாமா, இப்படியே நினைச்சிட்டே இருங்க, நினைச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான். அவ நடக்கா, நீ போயா. என்னன்னா அப்பப்ப வந்து பாத்துட்டு போ. அவ இங்க இருக்க வரைக்கும் அவளை நல்லா பாத்துக்கிறேன். சரியம்மாச்சி, நான் பண்ணது தப்புதான், நான் இல்லைன்னு சொல்லல. 1000 தடவை சாரி கேட்டுட்டேன். அப்புறமும் என் மேல எதுக்கு இவ்வளவு கோவம்னு எனக்கும் தெரியல அம்மாச்சி. அவ ஒரு நடிப்புக்காரி, நடிச்சிட்டு இருப்பா. அவன் நடிக்கிறதெல்லாம் நீ பெருசா எடுத்துக்கிறாத. அப்பதா கத்தாதடி, எடுவட்ட சிரிக்கி. அப்பதா என்னங்க குசு குசுன்னு பேசிட்டு இருக்க? அவன் என் பேரன், நான் அவன்கிட்ட 1000 பேசுவேன். அதனால உனக்கு என்ன? நீங்க நினைக்கிறதெல்லாம் எதுவும் நடக்காது. பாப்போம். என்ன இழிப்பு இல்ல, என்ன இழிப்புன்ற? அண்ணல்ல இவ்வளவு நேரம் அழுதுட்டு இருந்தான், இப்ப கிளவி என்ன சொல்லுச்சுன்னு பல்ல காட்டிட்டு இருக்கான். கிளடி தோத்து போயிரும். என்ன குசு குசு பேச்சு? சரி. என்ன சரி என்ன பேசிட்டு இருக்கீங்க? நாங்க 1000 பேசுவோம், உனக்கு என்னவா? கிளவி, நீ சரியா இல்ல சொல்லிட்டேன். நீ எனக்கு அப்பதாவா இல்ல அவனுக்கு? எனக்கு 2 பேருமே ஒண்ணுதான். நீயும் ஒண்ணுதான், அவனும் ஒண்ணுதான். நான் முக்கியமா இல்ல? அதான் சொல்றேனே, 2 பேரும் முக்கியம்தான். 2 கண்ணுல ஒரு கண்ணு முக்கியமா, இன்னொரு கண்ணு முக்கியமான்னு கேட்டா எப்படி சொல்றது? பேசுவ நீ இதுவும் பேசுவ, இதுக்கு மேலையும் பேசுவ. சரி, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். நீ பைய பொறுமையா எத்தனை நாளைக்கு இருக்கணுமோ இருந்துட்டு பைய வா. பாருங்க, அந்த கிளவி சொல்றதுன்றதுக்காக நீங்க அதை சொல்றதெல்லாம் நம்பிட்டு இருக்காதீங்க. அது சொன்ன மாதிரி எதுவும் நடக்காது. நான் அடிச்சு சொல்றேன். யாரம்மா? காமெடி பண்றதா நினைப்பு, மூஞ்சி மகரையும் பாரு. சரியம்மாச்சி, நான் கிளம்புறேன். சரியா? சரியம்மாச்சி. ஏண்டி மூஞ்ச பழைய பீஸ் பண்ண பழப்பு மாதிரி வச்சிருக்க? அப்படி என்ன சொன்ன? புருஷன மரியாதையா பேசடி. அவே இவேன்னு பேசிக்கிட்டு. சரிங்க மேடம், அந்த சார் கிட்ட என்ன பேசுனீங்க?
குசு குசுன்னு பேசுனீங்க? அதான் சொல்றேனே, எங்களுக்குள்ள 1000 இருக்கும், குறைஞ்சது 500ஆவது இருக்கும். உனக்கு என்ன பிரச்சனை? இப்ப சொல்ல முடியுமா இல்லையா? உனக்கு ஏண்டி இவ்ளோ கோவம்? அவன் பண்ணது சரியா? என்ன மட்டும் சொல்ற? தப்புதான், இல்லன்னு சொல்லல. நீ கோவப்படுறப்ப பிள்ளை மூஞ்சி எப்படி மாறிடுச்சு? இப்படித்தானே எனக்கும் இருக்கும். என்ன ஏதுன்னு என்கிட்ட கேட்காம எப்படியெல்லாம் பேசினா? அப்ப மட்டும் இவனை பார்த்தா உனக்கு பாவமா தெரியல, இப்ப அப்பாவியா மூஞ்சி வச்சிருக்க உனக்கு அவனை பார்த்தா பாவமா தெரியுது, அப்படித்தானே? பாரடி தென்றலே, மத்த ஆம்பளைங்க மாதிரி உன் புருஷன் இருக்கானா? குடிக்கிறானா, வைக்கிறானா, இல்ல கெட்ட பழக்கம் எதுவும் இருக்கா? மத்த ஆம்பளைங்க மாதிரி குடிச்சிட்டு வந்து உன்னை அடிக்கிறானா, கொடுமைப்படுத்துறானா? ஏதாவது இப்படின்னு சொல்லு பாப்போம். கோவம் இருக்க இடத்துல தாண்டி குணம் இருக்கும். நேத்து ஒன்னு அடிச்சான், இன்னைக்கு பாத்தியா உன்கிட்ட சின்ன குழந்தை மாதிரி எப்படி உட்காந்து அழுதுட்டு இருக்கா? ஓஹோ, உன் பேராண்டிக்கு நீ நல்ல வேணும் சர்டிபிகேட் கொடுக்குற, அப்படித்தானே? நீ சொன்னாலும் சொல்லலனாலும் என் பேரன் தங்கமடி. அப்ப உன் பேரன் தங்கம், நான் என்ன தகரட்டப்பாவா? நீயும் தங்கம் தான், என் பேராண்டியும் தங்கம் தான். புருஷன் முண்டாட்டிக்குள்ள 1000 சண்டை வரும். அதுக்காக இப்படி பேச மாட்டேன்னு கோச்சிட்டுலாம் வந்து உட்காந்துருக்க கூடாது. எத்தனையோ பொண்ணுங்க புருஷன் நல்லா இல்ல, சரியா அமையலன்னு கவலைப்படுவாங்க. உனக்கு அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருக்கா? இல்ல மாமியா நாத்தனா கொடுமை தான் இருக்கா? அந்த வீட்டுல உனக்கு எந்த கொடுமையும் கிடையாது. அவங்க உன்னை பெத்த பிள்ளை மாதிரி பாத்துக்கிறாங்களா இல்லையா? அத்தை மாமாலாம் அப்படி இல்ல, அவங்கள மாதிரி ஒரு உறவு கிடைக்க நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும். உண்மைதானே? அது கிடைக்க காரணம் யாரு? அவன் தானே. ஏதோ கோவப்பட்டான்றதுக்காக அவன் இப்படி அழுக வைக்கலாமா தென்றலே? இப்ப எனக்கு பாடம் எடுத்துட்டு இருக்க, நான் அவன் கூட போகணும், அப்படித்தானே? அப்படி சொல்லல. உன் கோவம் எத்தனை நாள் இருக்கோ அத்தனை நாளைக்கு இங்க இரு. நான் வேணான்னு சொல்லல. இருக்க மாட்டேன் தாயே, இருக்க மாட்டேன். 2 நாள் 3 நாள்ல போயிருவேன், போதுமா? இதுதான் பிள்ளைக்கு அழகு. என்னை எப்படா வரட்டலான்னு தான் நினைச்சிட்டு இருக்க. அப்படி நான் நினைக்கல. எந்த பொண்ணு வீட்லயுமே பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தான் நினைப்பாங்க. நானும் உன்னை அப்படித்தான் நினைக்கிறேன். உன் புருஷன் உன் பிள்ளையோட நீ சந்தோஷமா இருக்கணும் தென்றல். கடைசியா என் கொள்ளு பேரனை பார்த்துட்டு கண்ணை மூடுனா அதுவே எனக்கு போதுண்டி. ஏன் பத்தாப்பெல்லாம் பேசுற? நீ உன் வாழ்க்கையில சந்தோஷமா இருந்தா அதுவே எனக்கு போதுண்டி. வேற என்ன வேணும் இந்த கிழவிக்கு? நீயே சொல்லு. ஒரு பேரனவோ ஒரு பேத்தியவோ என் கையில நீ கொடுத்துட்டா அதுவே எனக்கு போதும். அதை விட்டா இந்த உலகத்துல வேற எனக்கு எதுவும் வேண்டாம். அந்த பிஞ்சோட முகத்தை பார்த்துட்டு என் உயிர் போனாலும் எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை. அப்பெல்லாம் பேசாதப்பதா, அம்மா கடத்து எனக்கு இருக்கிறது நீ மட்டும்தான். நீயும் அப்பெல்லாம் பேசினா எப்படி? சரி, நான் எதுவும் பேசல. சரி வா, வந்து கஞ்சியா குடி. போ வரேன். சரி. மகனுக்குலாம் இவ்வளோ கோவம் ஆகாதடி, சொல்லிவிட்டேன். நீ சொல்லி வச்சுக்க, கோவத்தை கொஞ்சம் குறைச்சி வைக்க சொல்லு. அத்தை, அது என்ன அடுப்பா குறைச்சி வைக்க சொல்ல? ஏன் அத்தை நீங்க வேற? அவனை பத்தி உங்களுக்கு தெரியாதா என்ன? சின்ன வயசுல இருந்தே அப்படித்தான். ஏன் மாமா நாப்பில எப்படி? இவன் எங்க இருந்தானே இருந்தாரு அவரும். அதனமோ உண்மை தாண்டி. அதனால சீனி தண்ணி வச்சுதான் அவனுக்கு இப்படி வந்துருச்சா என்னமோ. அந்த ஆள் புத்தி அப்படியே இருக்கு. சரி விடுங்க அத்தை, அதே சின்ன ஜிப்சிய சண்டை போடுங்க, அப்புறம் சேர்ந்துக்கிறேங்க. அதெல்லாம் நம்ம பெருசா நினைக்க கூடாது. ஆமாமா, அதனமோ உண்மைதான். ஆனா அந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் அவளுக்கு 2 பேரும் தானே. அவளெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. அப்படியே ஆயுசுப்புறம் ஜெயிலே வச்சு கொல்லணும். மாயா சரவணா, சாப்பாடு போடவா? இல்லம்மா, வேண்டாம், சாப்பிட்டேன். சாப்பிட்டியா? உன் முன்னாடி உனக்காக அங்க சாப்பிடாம காத்துட்டு இருக்கா. நீ சாப்பிட்டேன்னு சொல்ற. சரவணா, பைச்சலாம சொல்லு, சாப்பிட்ட? இல்ல பத்தா. நடிப்புக்காரன் நடிச்சிருவா அப்படியே. அதானே என்னடான்னு பார்த்தேன். மலர் இல்லாம நீ சாப்பிட்டுருவியா என்ன? மலர் இல்லாம நான் என்னைக்குமா சாப்பிட்டேன்? ஆமா, எங்க அவள? 2 பேரும் சேர்ந்து மொட்டை மாடிக்கு துணி எடுக்க போறேன்னு போனாளுங்க. என்னையாரும் போனாளுங்கன்ற இன்னும் காணோம். 2 பேரும் என்னதான் செய்யறாளோ தெரியல. அப்படியா? சரி, நான் பாத்துக்கிறேன். சரியா? மலர் இன்னைக்கு என்ன ஒரு மார்க்கமா இருக்கா? என்னத்த பாத்துட்டு இருக்காங்க? மலை மேகமா வேற இருக்கு. புரிஞ்சு போச்சு. ஹாய். என்ன ஹாய்? ஹாய் பொண்டாட்டி. என்ன என்ன? நான் கேட்டா திரும்ப என்கிட்டயே என்னன்னு கேக்குறீங்களா? ரொம்ப மோசம் நீங்க. யாரு? நானு? நீங்க தான் ஒரு மார்க்கமாவே இருக்கீங்க. நான் மார்க்கமா இருக்கேன். சரிதாண்டி, சரிதான். இதான் போட்டு பூவெல்லாம் வச்சு ஒரு மார்க்கமா இருக்கேன். மழை வந்துருச்சு, வாங்க உள்ள போலாம். வேண்டாம். வேண்டாமா? இடி மின்னல்லாம் விட்டது, வாங்க போலாம். பரவாயில்ல. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? இவ்வளவு அழகான மலர் நிக்கும் போது மழை என் கண்ணுக்கு பெருசா தெரியலையே. வேண்டாம் மாமா, வாங்க உள்ள போவோம். காய்ச்சல் ஏதாவது வந்துடும். காய்ச்சல் தானே, வந்தா பரவாயில்ல. அதான் நீ இருக்கியே. நீங்க பேசுறது எதுவும் சரியில்லை சொல்லிட்டேன். மண்ணிலே
மண்ணிலே வந்து உடையுது வானம். மழையிலே கரையுதே ரெண்டு மனங்களின் தூரம். வேண்டாம், இறக்கி விடுங்க. முடியாது. அதில் கேட்கும் இடியோசை காதல் நெஞ்சின் பரிபாஷை. மழை போல உறவாடு மனதில் என்ன பேராசை. என்ன ஐயாக்கு ரொமான்ஸ் மூடு வந்துருச்சா? ஆமடி பொண்டாட்டி. சரிதான். நீரில் எழுதும் காதல் அழியும், மழை நீரே எழுதிடும் காதல் அழியாது. இறக்கி விடுங்க மாமா, யாராவது வந்துட்டா அவ்வளவுதான். பார்த்தா பார்த்துட்டு போட்டோம். ஏன் பொண்டாட்டி, நான் ரொமான்ஸ் பண்றேன். என்ன நினைப்பாங்க? இறக்கி விடுங்க. அடி பொண்டாட்டி. மனம் சொல்ல மழையிலே பொழுதெல்லாம் என்னை வந்து சேராயா. காதலை சேர்ப்பதே மாமாவும் தென்றலும் அங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க. உங்களுக்கு ரொமான்ஸ் கேக்குதா? அவங்க கிடைக்குங்க புருஷன் பொண்டாட்டி. சண்டை வரத்தான் செய்யும். நாளைக்கு நமக்கும் சண்டை வரத்தான் செய்யும். ஓ, சண்டை போட்டுருவீங்களா என் கூட? ஆமா. சண்டை போட்டுதான் பாருங்களேன். என்னடி செய்வ? என்ன செய்வ? என்ன செய்வேன்னு அப்ப தெரியும் உங்களுக்கு. ஏன் இப்ப சொன்னா என்ன? இப்போங்க எனக்கு வெக்கமா இருக்கு. எதிலும் பொழுதெல்லாம் என்னை வந்து சேராயா. காதலை சேர்ப்பதே மழையின் வேலையா. ஹாய் செல்லக்குட்டீஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அழகு வாழ தமிழ் காட்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க செல்லக்குட்டீஸ். அப்படியே பெல் பட்டனா ஆல்ல வச்சுக்கோங்க. அப்படினால நாங்க போடுற சுவாரஸ்யமான வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.